மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு நிறுவனம் தான். இவங்க வந்து இப்போதைக்கு அப்ரன்டிஸ் ஆக்ட் கீழ அந்த அப்ரன்டிஸ்ஷிப்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கடைசி நாள் அப்ளை பண்றதுக்கு 10/1/2026 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நீங்க இந்த வேலைக்கு மட்டும் இல்லாம நெறைய வேலைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி நீங்க ரெகுலரா என்னோட யூடியூப் சேனல்ல பார்த்தாலே டெய்லி 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல வேலை கிடைச்சு நல்லபடியா இருக்காங்க அப்படின்னா, அத பார்க்கறதுக்கு நமக்கு சந்தோஷமா தானேங்க இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ரீசன்க்காக தான் எல்லாரோட லைஃப்பும் மாறணும், சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு சின்ன முயற்சியா தான் இந்த ஒரு சேனல ரன் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் சொல்லிட்டேன் இல்லையா? உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து அப்ரன்டிஸ் ஆக்ட்க்கு கீழ வேலை செய்றதுக்கு அப்ரன்டிஸ்ஷிப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ரன்டிஸஸ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஜோன் வைஸா அவங்க குடுத்துருக்காங்க. அஸ்ஸாம்ல, பீகார்ல, கோவால, குஜராத்ல, ஜார்க்கண்ட்ல, கர்நாடகால, பெங்களூர்ல 5 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. அதே மாதிரி ஹூப்ளி, தார்வாட் ரீஜன்ல வந்து 20 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. கேரளால, திருவனந்தபுரத்துல வந்து 5 பேர வந்து எடுக்குறாங்க. அதே வந்து ஹப் ம் ஆ மத்திய பிரதேஷ்லயும் எடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கு மகாராஷ்டிரா, நியூ டெல்லி, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், தமிழ்நாடுல சென்னையில 5 பேர வேலைக்கு எடுக்குறாங்கங்க. மதுரையில 5 பேர அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சென்னையிலயும், மதுரையிலயும் 5 பேர வேலைக்கு எடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவனத்துல. சரிங்களா? ஸோ மறக்காம இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்க. டப்புன்னு நமக்கு கிடைச்சிரும். இது வந்து லிமிட்டெட் தான். ஸோ அப்ரன்டிஸ்க்கு அப்ளை பண்றவங்க இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஒன் ஜோனுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் குடுத்திருந்திருக்காங்க. வயது மேக்ஸிமமா 28க்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா மினிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மினிமம் 20 வயசா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஏதோ ஜஸ்ட் ஒரு கிராஜுவேட் டிகிரி படிச்சிருந்தாலுமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில சேர்ந்தவங்களுக்கு 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசில 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே பிடபிள்யூபில 38 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ பிடபிள்யூபிடி ல என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்றதையுமே டீட்டெயில்டா அவங்க இங்க குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. அது போக வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 28 பக்கத்துக்கு அவங்க குடுத்துருக்காங்கங்க. இத அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, செலக்ஷன் ப்ரொசீஜரும் குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆன்லைன் மூலியமா ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஜெனரலு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இருக்கு இல்லையா? அத பேஸ் பண்ணி 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 மார்க்குக்கு கேட்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 கொஸ்டின்ஸ்க்கு 25 மார்க் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிட்யூட்க்கு 25 கொஸ்டின்ஸ்க்கு 25 மார்க். கம்ப்யூட்டர் நாலேட்ஜ்க்கு 25 கொஸ்டின்ஸ்க்கு 25 மார்க். ஸோ டோட்டலா 100 கொஸ்டின்க்கு 100 மார்க்குக்கு நீங்க பரீட்சை எழுத போறீங்க. உங்களுக்கு 90 நிமிஷம் அவகாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆங்கிலத்திலயும் இருக்கும். அதே மாதிரி ஹிந்தியிலயும் பரீட்சை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் நீங்க வந்து தமிழ்லயும் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு வந்து 10th ஆர் 12th மார்க் ஷீட்ட வந்து நீங்க எவிடன்ஸா வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிப்பா இதுக்கு ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ரூ. 13,000 ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கும் மாதந்தோறும். உங்களுக்கு 1 வருஷத்துக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. ரூ. 13,000 ஸ்டைஃபண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பேங்க் மூலியமா உங்களுக்கு 8,500 கவர்மெண்ட் மூலியமா 4,500 டோட்டலா ரூ. 13,000 ஸ்டைஃபண்ட் கிடைக்குங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு. 1 இயர் அப்ரன்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் இது. அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அது போக வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு வந்து ஆ அந்த வேலிட் இன்டிமேசி ஒரு லெட்டர் வரும் இல்லையா? அந்த லெட்டர் வந்து பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, அப்புறம் வந்து உங்களுடைய மார்க் ஷீட், சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸஸ் எல்லாமே கேட்பாங்க. இது லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துறேன். அப்ளை பண்றது https://nats.education.gov.in அப்படின்ற ஒரு இணையதளத்தில் தான் போய் நீங்க அப்ளை பண்ண முடியும். இது வந்து கவர்மெண்ட் உடைய ஒரு
அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டல் ஓகேங்களா? இந்த போர்ட்டல்ல போய் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். இதுல வந்து ஸ்டூடண்ட் ரெஜிஸ்டர் இல்லன்னா லாகின் அப்படின்னு சொல்லி குடுத்துடுங்க. குடுத்துட்டு நீங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க இங்க குடுத்துருக்காங்க. ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க ஃபீஸ் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ரூ. 400 பிளஸ் ஜிஎஸ்டி. இதே எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா ரூ. 600 பிளஸ் ஜிஎஸ்டி. மத்த கேண்டிடேட்ஸ் தான் ரூ. 800 பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி அவங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் மக்களே!